நம்ம நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது வெறும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமி என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய இஷ்ட தெய்வமாக மாறிடும். ஒரு க்ஷணத்தில் இஷ்ட தெய்வமாக மாறிடும். சிவநாமத்தை கூப்பிட்டேன்னா அது உடனே உள்ளே இருக்கிற அந்த விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் சிவனாக மாறிடுற. விஷ்ணு நாமத்தை கூப்பிட்டா, கிருஷ்ணநாமத்தை கூப்பிட்டா, ராமநாமத்தை கூப்பிட்டா உடனே அந்த கடவுளை ஆயிடுற. யோகி ராம் சுரத்குமார் நாமத்தை குடிச்சு அப்படி கூடவே அப்படி இருக்க. அவருடைய இருப்பு நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா நம்ம மைண்டில் பலவிதமான போராட்டங்கள், எத்தனையோ ஆசைகள், உலகம் அவ்வளோ உள்ள நுழைஞ்சிருக்கு நமக்குள்ள. இந்த உலகம் இருக்கிறதுனால நமக்கு அந்த தெய்வத்தோட இருப்பு நமக்கு தெரியறதில்ல. ஆனால் நமக்கு தெரியாததுனால அது இல்லைங்கிறதில்ல. நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமி நம்ம கூடவே இருக்க, நம்மளை பார்த்துன்னு இருக்க. நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை போராட்டங்கள், என்ன தேவைகள், எத்தனை வேதனைகள் அத்தனையும் பார்க்குறார். அவர் பார்த்து நமக்கு உரிய நேரத்தில் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். இந்த நாமத்தினுடைய பலன் என்னென்னா நம்ம பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். நமக்கு தேவையானதை பகவான் பண்ணி கொடுப்பார் அவருக்கு உரிய நேரத்தில். அப்போ தான் அது ஒரு சிறப்பாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட பிரச்சனையும் தீரும். நம்ம அவசரத்துக்கெல்லாம் அவர் ஈடு கொடுக்க மாட்டார். ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். இந்த ஜெயந்தி விழாவில் நம்ம அவ்வளவு நாமம் சொல்கிறதுனுடைய அந்த பயன் என்னன்னாக்க, இந்த இடத்துல தொடர்ந்து நாம இருந்துகிட்டே இருக்க, அத்தனை பேரையும் பார்த்து உள்ள நுழையிற ஒருத்தருக்கு அவர் கண்ணிலேருந்து தப்பிக்க மாட்டார். அத்தனை பேருக்குள்ளேயோ என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன நியாயமான பிரார்த்தனைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறும். அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு வரோம். இதில் என்னென்னா, பரமாச்சாரியால் எப்படி அவள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்து. பரமாச்சாரியால் நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆச்சாரம், அப்படி ஒரு ஆச்சார அனுஷ்டானம். இவர் அழுக்கு முட்டையாக உட்காந்துருப்பார். குளித்ததே இல்லை, 40 வருஷம் குளித்தது கிடையாது. அப்படியே கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸை போட்டுன்னு உட்காந்துருப்பார். அவரோட விசிறி மட்டை கூட 4 இடத்துல உடஞ்சிருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை. அதை தவிர்த்து எல்லாத்துக்கு மேலே சிகரெட்டு. ஆக எப்படி 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்ஸு. ஆனால் அவள் 2 பேருக்குள்ள அப்படி ஒரு ஐக்கியம் இருந்தது. இந்த மகாத்மாக்களுக்குள்ளேயே ஒரு ஐக்கியம் இருக்கும். ஏன்னா அவள் உள்ளே இருக்கிற கடவுள் ஒன்று தானே. அதனால் அவளுக்கு இந்த மனசுங்கிறது கிடையாது. அந்த தேவையான நேரத்தில் அந்த மனசு இருக்கும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவள் சைத்தன்யமயமாக இருப்பாள். ஒரு முறை அவருடைய கிங்கரன் ஒருத்தர், பரமாச்சாரியோட கிங்கரன் இதுக்கு வருவார், திருவண்ணாமலைக்கு வருவார். பகவானை பாப்பர் ரொம்ப இஷ்டம் அவருக்கு. அந்த டிசம்பர் 1 வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பரமாச்சாரியாள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் இல்லையா. கேட்கும் பொழுது பரமாச்சாரியால் சொல்கிறார், ஒன்றுமே பதில் சொல்ல, ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்க. இவரும் அவர்கிட்ட பர்மிஷனுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்க. கடைசியில் 30ஆம் தேதியும் போயிடுறது. காலம்பரை டிசம்பர் 1ஆம் தேதி அன்றைக்கி அவரை கூப்பிட்டு, எனக்கு தெரியும் நீ போகணும்னு துடிச்சுன்னு இருக்க, ஆனால் நான் காமாட்சி கிட்ட அவருக்காக ஹோமம் பண்ணி பிரசாதம் வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் அவருடைய ஜெயந்தி. நீ இப்போ இது பிரசாதத்தை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வா. யார் சொன்னால் பரமாச்சாரியாளுக்கு அன்றைக்கி டிசம்பர் 1 அன்றைக்கி இவருக்கு பிறந்த நாள்னு எவ்வளோ அக்கறை, எவ்வளோ ஒரு பாசம் இருக்கணும். அவர் எடுத்துன்னு ஓடி வர, இவர் அதை அதை பார்த்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னேன், பரமாச்சாரியார் கொடுத்தாரா? பரமாச்சாரியார் அதை எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிறார், கண்ணில் வச்சுக்கிறார், தலையில் வச்சுக்கிறார். அப்படி வச்சு கொண்டாடுற பகவான் பிரசாதத்தை கொண்டாடுறான்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு கொண்டாட்டம். நம்மளுடைய குருவை பிரகாசப்படுத்தினோன்னா அந்த பிரகாசத்தோட வெளிச்சம் நம்ம மேலேயும் விழும். அவள் வெளிச்சம்தான் நம்மளோட வெளிச்சம் இல்லையா. அது பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நடந்தது. ஆக அவ்வளோ ஒரு கொண்டாட்டம் பகவானுக்கு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை எடுத்து அந்த கோவிலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாராம். பரமாச்சாரியால் பண்ண அது தனியாக ஒரு அதுதான் கொண்டாட்டம். அதுதான் ஜெயந்தி கொண்டாட்டமாக இருந்திருக்கும் பகவானுக்கு. பரமாச்சாரியால் யாராவது அங்கேருந்து வந்தால் கூட பரமாச்சாரியால்கிட்டே வந்திருக்கேங்க, அவரோட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கேன்னு இவர் தான் முதல்ல அவர் காலில் விழுவார். அந்த மாதிரி ஒரு அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த எளிமையும் அடக்கமும் நம்மளால் முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு ஸ்டிப்பாக உள்ள ஒன்று உட்கார்ந்துருக்கு இல்லையா.
ஒரு ஈகோன்னு ஒன்று உட்கார்ந்துருக்கிறதுனால நம்மால் அந்த மாதிரி விளைய முடியாது. பட் அந்த ஒரு இது பரமாச்சாரியாலே இவருடைய பிறந்த நாளை நினச்சி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிற அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்போது வந்து ஒரு தடவை அந்த கிங்கரர் வந்து பகவானை பற்றி கேட்ட பொழுது பகவான் சொன்னாராம், அந்த பரமாச்சாரியால் சொன்னாராம், அவள்லாம் ரொம்ப மேலே இருக்கா அப்படி. இது வந்து என்னென்னா, அந்த கிங்கரர் அங்கே வந்திருந்தார் பகவான் கிட்டக்க. அப்போ நான் பக்கத்தில் உட்காந்து சொன்னேன், பகவான் இவர் ஒரு இன்சிடெண்ட் பண்ணுறதாலாம் வந்துருக்கு பேப்பரில், மேகசின்லாம் எழுதுகிறா, நான் அவர்கிட்ட இது என்னன்னு நான் நேரடியாக கேட்டுக்கிட்டோமான்னு கேட்டேன். சரி கேளு அப்படின்னார் பகவான். அப்போது நான் அவர்கிட்ட பகவான் எழுத்தாப்பில் கேட்டேன், பரமாச்சாரியார் யோகி ராம் சரத்குமாரை பற்றி என்ன சொன்னார்? அப்போ அவர் சொன்னார், அவர் கண்ணிலையும் தண்ணி, அவள்லாம் ரொம்ப மேலே இருக்கா. ஸோ அப்படி ஒரு கொண்டாடிக்கிறார் அவள் ஒருத்தர அப்படி. இவர் வந்து விழுந்து விழுந்து கண்ணில் வச்சுக்கிறார், நெஞ்சில் வச்சுக்கிறார், தலையில் வச்சுக்கிறார். இவர் வந்து அவள்லாம் மேலே இருக்கார். அதுதான் பிரத்யக்ஷ தெய்வம், அதுதான் தெய்வீகம். இப்போது சின்ன வயசுலேருந்தே பகவான் வந்து வேறு மாதிரி இருந்தார், மற்ற குழந்தைகள் மாதிரிலாம் இல்லை. இதில் ரெண்டு இன்சிடென்ட்ஸை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில லெசன்ஸ் இருக்குது. இப்போது பகவானுக்கு அந்த இறை தேடல்ங்கிறது இயற்கையாகவே இருக்குது உள்ள. அவர் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஒரு தடவை காசிக்கு போகிறார். விஸ்வநாத்ஜியோட இதில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம், இறை அனுபவம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மணிகர்ணிகா காட்டுக்கு வர்றார், அங்கே ஒரு இறை அனுபவம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் சாரநாத்துக்கு போகிறார், அங்கே ஒரு புத்தருடைய ஸ்தூபி இருக்குது, அங்கே ஒரு இறை அனுபவம் கிடைக்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த அவர் ஒரு நாளைக்கு போயின்னு இருக்கார், வேலை பார்த்துன்னு இருக்கார், ஒரு ஸ்கூலில் டீச்சராக. ஒரு நாளைக்கு போயின்னு இருக்கும் பொழுது ஒரு குரல் கேட்குறது அவருக்கு, விவேகானந்தர் உன்னை அழைக்கிறேன், நீ இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலை வந்து உன்னுடைய வேலை இல்லை. வாட் யூ ஆர் நவ் டூயிங் இஸ் நாட் யுவர் ஒர்க், திஸ் இஸ் விவேகானந்தா காலிங் யூ அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது. இவர் இளைஞர், இவர் திரும்பி திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை, இது ஏதோ ஒரு பிரம்மைன்னு நினச்சின்னு போயிடுறார். மறுபடியும் 2ஆம் தடவை ரிப்பீட் ஆகுது இன்னொரு நாளைக்கு. அப்போ அவருக்கு அது தெரியறது, இது நிஜமாவே விவேகானந்தர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இறைத்தேடல் இன்னும் தீவிரமாகி, அப்போ அங்கே இருந்த கப்படியா பாபா அவர் ஒரு கப்படு கையில் வச்சுருப்பார். அவர் வந்து அந்த கப்படை எடுத்துட்டு அந்த கிராமத்தில் வீடு வீடாக போய் ரோட்டி தே அப்படின்பாரான். அதனால் அவருக்கு கப்படியா பாபான்னு பேர் வந்திருக்கு. அந்த கப்படியா பாபா தான் இவருக்கு ஏர்லியஸ்ட் மென்டராக இருந்தவர். அவர் தான் வந்து சவுத் இந்தியாவுக்கு தக்ஷின் பாரத்தில் பெரிய பெரிய ஸ்பிரிச்சுவல் மகாத்மாக்கள், ஜாயிண்ட்ஸ் இருக்கா அந்த இடத்துல, அங்கே தான் உன்னுடைய குரு இருக்கார் அப்படின்னு சொல்லிடுறார்.